Hello. So இன்னைக்கு நம்ம architecture tabல curtain wall பத்தி பார்க்க போறோம். So first curtain wall வந்து நம்ம பேசிக்கா வந்து ரெண்டு டைப் பார்க்க போறோம். Storefront and curtain wall. So curtain wall ஓபன் பண்ணா just வந்து architecture tabல போய் wall செலக்ட் பண்ணுங்க, இல்லன்னா WA கமாண்ட் கொடுத்துட்டு preset wall listல வந்து just scroll down பண்ணா போதும். லாஸ்ட்ல வந்து curtain wallோட presets இருக்கும். First curtain wall select பண்ணிட்டு just plan viewல வந்து நம்ம draw பண்ணலாம். அதுக்கு அப்புறம் store front வந்து select பண்ணிட்டு அதையும் draw பண்ணலாம். சோ இப்போ 3D view போகலாம். சோ இப்போ இதல பார்த்துட்டீங்கன்னா store frontல வந்து mullions எல்லாமே place ஆயிருக்கு. பட் நார்மல் curtain wallல வந்து நம்ம தான் வந்து mullions place பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் store front பத்தி பார்க்கலாம். store frontோட edit typeல போய் என்னெல்லாம் settings change பண்ணலாம்னு பார்க்கலாம். So storefront பொறுத்தவரை நம்ம வந்து mullions ஓட spacing வந்து alter பண்ணலாம். இது வந்து vertical grid and horizontal grid base பண்ணி நம்ம change பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் mullions ஓட type square type or round type or வந்து square type என்ன type வேணுமோ, இல்லனா உங்களுக்கு வந்து mullion cancel பண்ணனாலும் இதல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நார்மல் curtain wallல வந்து எப்படி வந்து mullions place பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் curtain grid வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு செக்மெண்டா வந்து நம்ம மேனுவலா பிளேஸ் பண்றோம். அண்ட் mullions பிளேஸ் பண்ணா ஆர்க்கிடெக்சர்ல mullion செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரிட் லைன் வந்து செலக்ட் பண்ணா போதும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கிரிட் லைனை செலக்ட் பண்ணா போதும் mullions கிரியேட் ஆகும். ஆர் ஆல் கிரிட் லைன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு கிரிட் லைனை செலக்ட் பண்ணா போதும் கம்ப்ளீட்டாவே mullions கிரியேட் ஆகும். ஸோ அகைன் வந்து உங்களுக்கு வந்து இந்த mullions வந்து எடிட் பண்ணனாலோ இல்லைன்னா வந்து mullionsோட ஸ்பேசிங் சேஞ்ச் பண்ணனா டைரக்டா curtain wall செலக்ட் பண்ணிட்டு எடிட் டைப்ல போய் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது curtain wallோட ப்ரொஃபைல் எடிட் பண்றது. ஸோ உங்களுக்கு வால்ல நம்ம பார்த்திருப்போம். ஜஸ்ட் வந்து வால்ல டபுள் கிளிக் பண்ணியோ இல்லைன்னா எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கொடுத்தோ நம்மளால வந்து வாலோட ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் curtain wallலையும் ஜஸ்ட் வந்து எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து வாலோட ப்ரொஃபைலை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ curtain wallோட டாபிக் முடிஞ்சிருச்சு. ஃபர்தரா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வால்ல எப்படி டோரை பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டியூட்டோரியல். அண்ட் Revit படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த Revit பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.